இங்கே வந்து அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சீக்வன்ஸ் அர்த்தமேட்டிக் ப்ரொக்ரெஷனில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஸு, இன்னொன்று வந்து என்னதுன்னா சீரீஸு. சீக்வன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுறது அதோட எலமெண்ட்ஸை ஒரு பர்டிகுலர் ரூலை பேஸ் பண்ணி. இப்போ இங்கே பாருங்கள் 5, 10, 15, 20, 25ன்னு இருக்கா. இதை வந்து என்ன சொல்கிறோன்னா சீக்வன்ஸுன்னு சொல்கிறோம். அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ். இதில் வந்து 5 மல்டிப்ளை பண்ணால் அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து கிடைக்குதா. அப்போ அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ் இஸ் தட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் கான்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் எ கான்ஸ்டன்ட். அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா a, a+d, a+2d, a+3d அப்படின்னு இருக்கும். அது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ nth டேர்ம் வேணும்னா நம்ம அதுக்கான ஃபார்முலா என்னது an = a + n - 1d. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா ஃபைண்ட் த 6th டேர்ம் ஆஃப் த அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ். ஒரு அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 8, 13, 18 அப் டு போயிட்டே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது a = 3. காமன் டிஃப்ரென்ஸு d வந்து என்னது 5. இப்போ 13ஐயும் 8ஐயும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5 வந்து கிடைக்குமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்டு த 6th டேர்ம் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ an ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா a + n - 1d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா a6 = a + 6 - 1dன்னு வந்து வருமா. அப்போ a + 5dன்னு வரும். அப்போ 6th டேர்ம் என்னது 28ன்னு வந்து கிடைக்குது. அதே மாதிரி அர்த்தமேட்டிக் சீரீஸ் அப்படின்னா வந்து என்ன இருக்கும்னா இந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து சீரீஸ். சம் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர். சம் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் தான் என்னது சீரீஸுங்கிறது. இதில் வந்து வேறு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பக்கத்தில் உள்ள அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து இப்போ 10ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். அதே மாதிரி 15ஐயும் 10ஐயும் சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். அதான் வந்து அர்த்தமேட்டிக் சீரீஸுங்கிறது. அதுக்கான ஃபார்முலா என்னது Sn = n a1 + an / 2. இதோட மீன் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வரலாம் n/2 2a1 + n - 1dன்னு வந்து கொண்டு வரலாம். இங்கே a1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு டேர்மு, an வந்து nth டேர்மு, dங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ்.